ஓம் சாந்தி. 29/3/2026 அவ்யக்த முரளியினுடைய ரிவிஷன். இதனுடைய சிந்தனையை நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி சொல்லப்போனால் இது 2009வது வருஷத்தினுடைய முதல் முரளி. அதாவது எப்பெல்லாம் சீசனுடைய முதல் முரளியோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரட்டை வெளிநாட்டவர்களுக்காகத்தான் பாபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சபையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இந்த டைட்டில் கூட பாபா கொடுத்துருக்கிறாரு, ஒண்டர்ஃபுல்லான அழகான டைட்டில், இரட்டை வெளிநாட்டவர், டபுள் ஃபாரினர்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க. நம்ம வீடு எது? பரந்தாமம். நம்ம வீடு பரந்தாமம். நம்ம இங்கே எல்லாருமே வெளிநாட்டவர்கள், அதாவது ஃபாரினர்ஸ் இந்த உலகத்தில். அதனால நம்ம ஒரு பொழுதும் சொல்ல முடியாது நான் ஃபாரின் போகவே இல்லை, ஃபாரின் பார்க்கவே இல்லை. நம்ம இருக்கிறதே ஃபாரின் தான். யார் பாரதத்தை தவிர மற்ற கண்ட்ரியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பாபா டைட்டில் கொடுத்துருக்காங்க, டபுள் ஃபாரினர்ஸ். நம்ம சிங்கிள் ஃபாரினர்ஸ், அவங்க டபுள் ஃபாரினர்ஸ். டபுள் ஃபாரினர்ஸ்ங்கிறனால பாபா என்ன சொல்றாரு, உங்க புருஷார்த்தமும் டபுளா இருக்கணும். டபுள் புருஷார்த்தம். நீங்க நடக்கக்கூடாது, பறக்கணும். இது சீசனுடைய முதல் முரளி. இதுல கஜானாக்களுடைய வள்ளலாக இருக்கக்கூடிய தந்தை கஜானாக்களுடைய எஜமானர்கள், மாலிக் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாபா இதே மாதிரி கஜானாக்களுடைய விஷயத்த, சங்கமத்தில் என்னென்ன கஜானாக்கள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டா சொல்லியிருந்தாரு. ஏன்னா பாபா கஜானாக்களுடைய வள்ளலா இருக்கிறாரு. அதனால அதுலேயும் முக்கியமாக 1, 2, 4, 5 கஜானாக்களை பாபா இதுல சொல்றாரு, மென்ஷன் பண்றாரு. கஜானாக்களுடைய வள்ளலா இருக்கக்கூடிய தந்தைகிட்ட இருந்து வாலக்ஸோ மாலிக், குழந்தையிலேருந்து எஜமானா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன ஒரு கஜானா கிடைக்குதோ அதுல முக்கியமான முதல் கஜானா ஞானத்தினுடைய கஜானா. நம்ம வந்த உடனே முதல்ல நமக்கு ஞானத்தினுடைய கஜானா கிடைக்குது. அந்த முரளியில பாபா சொல்லியிருந்தாரு, ஞானத்தின் கஜானா மூலமாக உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்குது. இதுலயும் பாபா அதே மாதிரி சிமிலரா தான் சொன்னாரு, நான் கொஞ்சம் மாத்தி, நீங்க பந்தன் முக்த ஆயிருவீங்க, அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்றைய முரளியில ஆத்மா பந்தனத்துல மாட்டிருக்கு இல்லையா? பந்தனத்துல எது மாட்டிட்டு இருக்கு? மனசு. ஞானத்துல நம்ம வந்ததுனால நம்மளுடைய எல்லா பந்தனமும் உடனே கட் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது, சொல்ல முடியாது. ஆனா மனசுல இருந்து பந்தனங்கள் விடுபட்டு போயிருது. நமக்கு முதல்ல அது ஈட்டி குத்துற மாதிரி இருந்திருக்கும், இப்ப முள்ளு குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளவுதான். ஞானத்தினுடைய புரிதல் மூலமாக நம்மளுடைய ஒவ்வொரு பந்தனம், இது சம்பந்தத்தினுடைய பந்தனமாக கூட இருக்கலாம், தொடர்பினுடைய பந்தனமாக கூட இருக்கலாம், எண்ணங்களுடைய பந்தனமா இருக்கலாம், பொருட்களுடைய பந்தனமாக இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான பந்தனங்கள் இருக்குது. எப்போ அந்த பந்தனம் இருக்குது அல்லது அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது இழந்துரும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். எப்போ நம்ம இதெல்லாம் விடுறோமோ, இதுல இருந்து நம்ம விடுபடுறோமோ, அப்போ நமக்கு மர்ஜீவா ஜென்மம், புது பிறப்பெடுத்தது மாதிரி. மனம் மற்றும் புத்தியின் மூலமாக எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டுட்டே இருக்கோம், ஒன்று ஒன்றா விடுறோம், அதுல இருந்து விடுபட்டுட்டே இருக்கிறோம். இதற்கு பேர் தான் மர்ஜீவா வாழ்க்கை. இதுக்கு தான் சொல்லப்படுது, இந்த வாழ்க்கையிலே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், ஆனாலும் நம்ம அதுல இருந்து முக்தி அடைஞ்சோம், ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டோம். ஜீவன்ல தான் இருக்கோம், ஆனா முக்தி அடைஞ்சிட்டோம். ஜீவன் முக்தி. லைஃப் இருக்குது, ஆனா அதுல லிபரேட் சேர்ந்து இருக்குது. எந்த விஷயத்தினுடைய பந்தனமும் இல்லை. அங்கதான் இருக்கிறேன், ஆனா எந்த பந்தனமும் இல்லை. அதுதான் ஜீவன் முக்தி நிலை, தாமரைப்பூ மாதிரி. எப்ப எந்த ஒரு விஷயத்தினுடைய பந்தனம் இல்லையோப்பா, எந்த ஒரு விஷயத்தை இழக்கிறது கூடிய பயமும் அங்க இல்லை, கூடவே துக்கமும் இல்லை. அப்ப ஞானமானது நம்மளை பந்தனங்கள்ல இருந்து, எல்லா பந்தனங்கள்ல இருந்து நம்மளை விடுபட வைக்குது. நம்ம மாட்டிட்டு இருக்கிற என்னெல்லாம் பந்தனங்கள் இருக்கும் ஒவ்வொன்றா. அதனால பாபா சொன்னாங்க இந்த முரளியில, நீங்களும் ஞானிகளாக ஆகுறீங்க, கூடவே மகாதானிகளாகவும் ஆகுறீங்க. அதுவும் கூட நேச்சுரலாக, அங்க முயற்சி, கஷ்டம், உழைப்பு எதுவுமே இல்லை. இப்போ ஒரிஜினலா பாத்தீங்கன்னா யாரு மனசுல என்ன ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கோ அதுதான் அவங்களுடைய பார்வையா மாறுது, அதுதான் அவங்களுடைய செயலாக மாறுது. நம்ம மனசுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை தான் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம். நம்ம யுத்தத்தினுடைய விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம், அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதை சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம யுத்தத்தை பத்தி பேசுவோம். இப்படி ஈரான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுவோம். அதுவே ஞானத்தினுடைய விஷயங்கள் நம்மள ஓடிட்டு இருக்கும்போது சிந்தனையில, அப்ப ஞானத்தினுடைய விஷயங்கள் தான் நம்மகிட்ட இருந்து தானாகவே வெளியே வரும். எப்போ நம்மளுடைய சிந்தனைகள்ல ஞானம் நிறைஞ்சிருதோ, இல்லை ஞானத்தினுடைய சிந்தனையில நம்ம இருக்கிறோமோ சதா, அப்ப நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோம், யாரெல்லாம் பார்க்குறோம், தற்செயலாக நம்ம பேசணும் அப்படின்னா கூட நம்ம அந்த ஞானத்தினுடைய விஷயங்களை தான் பேசுவோம், ஷேர் பண்ணுவோம். அதனால வேற யாராவது ஏதாவது விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா கூட நம்மளுடைய அந்த பார்வை
நம்ம ஞானத்தினுடைய ஆதாரத்துல தான் அதை பார்ப்போம், இல்லை பேசுவோம், இல்லை ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நமக்குள்ள ஞானம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதனால. அப்போ அந்த இடத்துல நம்ம மகாதானியாக மாறிட்டோம். அடுத்து ரெண்டாவது வந்து பாபா சொன்னாங்க யோகத்தினுடைய கஜானா. யோகத்தின் கஜானா மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? ஆத்மாவுக்கு பலம் மற்றும் சக்தி கிடைக்குது. ஆகையினால யாரு யோகத்தினுடைய சக்தியை சேமிக்கலையோ, ஞானம் நிறைய இருக்குது, ஆனா யோகத்தினுடைய சக்தியை, அந்த கஜானாவை அவங்க சேமிக்கல அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழாது, மாற மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா ஞானம் இல்லை, சரி, அந்த ஞானத்தினுடைய மாற்றத்தினுடைய சக்தி இல்லை, யோகா இல்லை. புரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. பாபா சொல்றாங்க புரிஞ்சுக்கிறதுன்னு கூடவே நான் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா அந்த மாறுறதுக்கு ஒரு சக்தி வேணும். சும்மா மாற முடியாது இல்லையா, சக்தி வேணும்ல. இவ்வளோ துவாபரேகம் முழுசா நம்ம பார்க்குறோம், நமக்குள்ள நிறைய இந்த இதெல்லாம் பண்ணணும், அது பண்ணணும்னு நமக்குள்ள எண்ணங்கள் வருது, ஆனால் அதை நம்ம பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்ம லௌகீகத்தில் கூட இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கும்போது நிறைய நமக்குள்ள மாற்றங்கள், ஊக்கம், உற்சாகம் நமக்குள்ள வருது, ஆனால் அதன்படி மாற முடியாது. ஏன் அப்படின்னா நமக்குள்ள சக்தி இல்லை. இப்போ சங்கமயுகத்தில் பாபா வந்திருக்கிறாரு, யோகா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, யோகா அப்படிங்கிற ஒரு கஜானா கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலமா நமக்கு சக்தி கிடைக்குது. நம்ம ஞானம் என்ன கேட்குறோமோ அதை அப்ளை பண்றதுக்கான சக்தி. அந்த சக்தி எப்போ கிடைக்குது? எப்போ ஆத்மா பரமாத்மாவை நினைக்குதோ அப்பதான் சக்தி கிடைக்கும். புத்தியினுடைய அந்த ஒயரு பரமாத்மா கூட எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ சர்வ சக்திகளும் நம்ம நிறைஞ்சவர்களாக மாறிடுறோம். அப்ப யோகத்தின் மூலமாக சக்திகளுடைய கஜானா வந்துருச்சா. அடுத்தது தாரணை. பாபா அழகா சொன்னாங்க, யாருக்குள்ள எவ்வளவுக்கு தாரணை இருக்குமோ அவ்வளவுக்கு அவங்க எல்லாருக்கும் அன்பானவங்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் பிடிச்சமானவங்களா இருப்பாங்க. எவ்வளவுக்குள்ள அவங்களுக்குள்ள குணங்களுடைய தாரணை இருக்கும், அது இனிமை தன்மையாக இருக்கலாம், இல்லைன்னா தெய்வீக தன்மையா இருக்கலாம், மலர்ந்த முகமாக இருக்கட்டும். எந்த அளவு அவங்களுக்குள்ள இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க பியாராவா இருப்பாங்க, எல்லாருக்கும் பிடிச்சமானவங்களா இருப்பாங்க. அப்புறம் குஷி மற்றும் ஆசீர்வாதத்தினுடைய கஜானா, இது வந்து சேவையின் மூலமாக கிடைக்குது. இன்னைக்குள்ள முரளியில பாபா சொல்லல, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து 4வது சப்ஜெக்ட் வந்து சேவை. அதாவது பாபா வந்து சேவைங்கிறத சொல்ல, ஆனா அந்த விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. குஷியினுடைய கஜானா மற்றும் ஆசீர்வாதத்தினுடைய கஜானா, இது சேவையின் மூலமா தான் கிடைக்கும். 4வது கஜானா நம்ம மற்றவங்களுக்கு சேவை பண்றோம், எல்லாருடைய சம்பந்தத்திலே வர்றோம் அப்படிங்கிற பொழுது குஷியினுடைய கஜானா, ஆசீர்வாதத்தினுடைய கஜானா. அப்புறம் பாபா சொன்னாங்க எல்லாத்த விட பெரிய கஜானா எது? சமயத்தினுடைய கஜானா, நேரத்தினுடைய கஜானா, இந்த சங்கமேக நேரத்தின் கஜானா. இந்த யுகம் வந்து புருஷோத்தம சங்கமேகம். இந்த நேரத்தினுடைய கஜானா ரொம்ப உத்தமத்தில் வந்து நேரத்தின் கஜானா வந்து ரொம்ப உத்தமமானது, ரொம்ப உயர்வானது, ஹையஸ்ட். அதனால இந்த யுகத்தை தவிர வேற எந்த யுகத்திலையும் ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கவே செய்யாது. இந்த நேரத்துல தான் அப்பா, டீச்சர், சத்குருவாக இருந்து 3 காரியங்கள் பாபா செய்கிறார். அப்பாவா இருந்து பாலனை பண்றாரு, டீச்சராக இருந்து ஞானம் கொடுக்குறாரு, படிப்பு சொல்லி கொடுக்குறாரு, சத்குருவாக இருந்து வரதானங்கள் கொடுக்குறாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு. இதன் மூலமாக கூட நிறைய நமக்கு பிராப்திகள் கிடைக்குது, கஜானா கிடைக்குது. இந்த கஜானா கூட ஒரு ஜென்மத்திற்கானது கிடையாது, 21 ஜென்மத்திற்கான கஜானா, 21 ஜென்மத்திற்கான வருமானம். 21 ஜென்மம் வந்து கர்மம் வந்து அகர்மமாக மாறிடுது. அது நம்ம இங்க என்ன எடுத்தோமோ அந்த கஜானா தான், அந்த பிராப்திகள் தான் அங்க போய் வேலை செய்யுது. அதனால 21 ஜென்மத்திற்கான பேஸ்மெண்ட் இந்த ஒரு ஜென்மம் அப்படிங்கிற போது இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைம் இந்த சங்கமேகம். நிறைய குழந்தைங்க சொல்றாங்க, பாபா நான் 1 நிமிஷம் தான் வேஸ்ட் பண்ணேன், ஆனா அவங்க கர்மத்தினுடைய கணக்கு அவங்களுக்கு தெரியல, கர்ம பிலாசபி. இந்த சங்கமேகத்தினுடைய 1 நிமிஷமானது சத்தியுகத்துல 1 மணி நேரமோ 1 மாசமோ 1 வருஷமோ கிடையாது, 1 வருஷத்துக்கு சமமானது, ஈக்குவல் டு 1 இயர். நீங்க 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணல, 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஜென்மம் வந்து, இந்த யுகம் வந்து ரொம்ப சின்னது, ஆனா நம்ம ஒரு கல்பத்திற்கான வருமானத்தை மொத்தமா சேர்க்கிறோம். 21 ஜென்மம் முழுமையாக சுகம். ஆனா பாபா சொல்றாங்க துவாபரயுகத்துல கூட அது அவ்வளோ ஒன்றும் துக்கம் கிடையாது. பிராமண ஆத்மாக்களாய் உங்களுக்கு 3/4 மடங்கு சுகம், 1/4 மடங்கு தான் துக்கம், அதுவும் கம்மியான துக்கம் தான். அதாவது முழு கல்பத்திற்கான நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல, சங்கமயுகத்துல நேரம். சில நேரம் பாபா சொல்றாங்களா 1 மடங்கு இல்லை, 1க்கு பதம், 1000 மடங்கு, 1க்கு 1000. லாபம் வந்து 1க்கு 1000 கிடைக்குது அப்படின்னா அப்ப நஷ்டமும் 1க்கு 1000.
நீங்க 1 நிமிஷம் வந்து வேஸ்ட் நினைச்சீங்க, 2 நிமிஷம் வேஸ்ட் நினைச்சீங்க அப்படின்னா 2 வருஷம் 1 வருஷம் ஈக்குவல் ஆயிடுச்சு. சில நேரம் பாபா சொல்றாங்க, கொடுக்கக்கூடியவர் வந்து ஒருத்தர், எடுக்கக்கூடியவங்க தான் நம்பர் வராயிடுறாங்க. ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு பாபா, ஆனா எடுக்கிறவங்க நம்பர் வராயிடுறாங்க. அதனால இன்னைக்கு நான் எவ்வளவு கஜானாவை சேர்த்தேன் அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. சில முரளிகள்ல பாபா சொல்லி எப்படி வந்து அந்த கஜானாவை சேமிக்கணும், எப்படி அதை அதிகப்படுத்தணும், அதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. சேமிப்புகிறதுக்கான பாபா விதி என்ன சொல்லியிருக்கிறாரு? டைமுக்கு நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த கஜானாவை யூஸ் பண்ணணும். மற்றவங்களுக்காகவும் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஜானாவை நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு அந்த கஜானா அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு பாபா என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணுங்க நீங்க, நான் எவ்வளவு கஜானாவால நிறைஞ்சிருக்கிறேன், நான் வந்து எவ்வளவு கஜானாவுக்கு எஜமானனாக இருக்கிறேன். அது எப்படி தெரியும்? பாபா சொன்னாங்க, யாரு எவ்வளவு கஜானாவால நிறைஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க முகம் மற்றும் நடத்தையில தெரியும். அவங்களுடைய பர்சனாலிட்டி மூலமா தெரிஞ்சு போயிடும். அவங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில ஒரு பிரகாசம் தெரியும். ஆன்மீக தன்மை இருக்கும், பர்சனாலிட்டி இருக்கும், தெய்வீக தன்மை இருக்கும். பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து அலௌகீகமான அல்லா லோகத்தை சேர்ந்தவங்க, இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஞாரா மற்றும் பியாராவா இருப்பாங்க, விடுபட்டு இருப்பாங்க, கூடவே அன்பா இருப்பாங்க. அதனால பாபா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க என்னெல்லாம் ஞானம் சொன்னாலும் கூட அவங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இருக்காது. ஆனா உங்களை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷமா நம்ம ஞானம் சொன்னோம். அது அந்த நேரத்துல தேவையாக இருந்தது. எப்பவாவது அந்த சொல்லக்கூடிய பாட்டு கூட முடிஞ்சு போயிடும். மீடியா மூலமாக நம்ம மெசேஜ் கொடுத்தோம், எல்லா விதத்திலையும் நம்ம ஞானத்தை சொல்லியாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த காட்சிகள் எல்லாமே இந்த பாட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு போயிடும். அப்புறம் எந்த பாட்டு வரும்? நம்மளுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய பாட்டு. மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து அவங்களுக்கு அனுபவம் ஏற்படும். பார்த்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிராப்தி கிடைச்சிரும். எப்படி ஒரு நிறைந்த ஆத்மா இருக்காங்க, அவங்கள ஒருத்தவங்க மீட் பண்றாங்க அப்படின்னா, எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு ஆத்மா இருக்கு. இப்போ தாதிகள் இருக்காங்க, குணங்களால நிறைஞ்சிருக்காங்க, சக்திகளால நிறைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வைப்ரேஷன், அவங்களுடைய ஓரா அப்படி இருக்குது. அவங்க தொடர்புல நம்ம வந்த உடனே அந்த நிறைந்த தன்மையை வந்து மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகுது. தாதிகள் வந்து இருந்தாங்க, அவங்க கடைசி நேரத்தில் அவங்க உடம்பு சரியில்லாதனால அவங்களால பேச முடியல. கடைசி நேரத்தில் ஜானகி தாதி இருந்தாங்க. அவங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்க நிறைய தடவை. ஈவினிங் யோகா கூட பண்ண வைப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க, பேச முடியாத நிலையில இருந்தாங்க. ஆனால் அவங்க திருஷ்டி, அவங்களுடைய அந்த உபஸ்திதியே நமக்கு வந்து அவங்களுடைய அந்த திருஷ்டியில் அவ்வளோ பவர் இருந்தது. அவங்க நிமித்தம் பாபா அவங்கள யூஸ் பண்றாரு அப்படின்றது அவங்களுக்கும் தோணுச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சது. அவங்களும் பாபாட்ட இருந்து எடுத்துட்டே இருந்தாங்க, மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனாலும் 20,000 பேர் ஹாலில் இருந்தாலும் கூட அந்த அளவு சக்திசாலியான சைலன்ஸ் இருந்தது. அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு போன பிறகு கூட ரொம்ப நேரத்துக்கு அந்த சைலன்ஸ் நிலை வந்து அங்கே நிலைச்சிருந்தது. யாருக்கும் பேச்சில் வரணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாம நிலைக்கு போயிட்டாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய சக்தி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உணர்வுல எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய கண்களை நம்ம கண்கள் சந்திக்கிறதுல கூட அவ்வளோ சக்தி வந்துடுது. இதுதான் முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக பாபா வெளிப்படுத்துறது. பாபா இதை தான் விரும்புறாரு இப்போதைக்கு. அதனால பாபா வந்து இந்த நேரத்துல இதை தான் பார்க்க விரும்புறாரு. யார் எவ்வளவு நிறைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய விஷயங்கள் அந்த முகம் மற்றும் நடத்தையில தெரியணும். அதாவது நிறைந்த தன்மையினுடைய முழுமை தன்மையினுடைய அனுபவம் மற்றவங்களுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறார். அதனால பாபா வந்து பிரம்மா பாபாவை நினைச்சாங்க. பிரம்மா பாபாவுடைய பர்சனாலிட்டி அப்படி இருந்தது. ஞானத்துல வந்ததுமே பாபாவுடைய பர்சனாலிட்டியில அவ்வளோ கவர்ச்சி இருந்தது. ஞானத்துக்கு முன்னாடியே எவ்வளோ பாபா வந்து பர்சனாலிட்டி பவர்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் ஞானத்துக்கு வந்த பிறகு சொல்ல வேண்டாம். பாபாவுடைய ட்ரெஸ் சாதாரணமா இருந்தது, ஆனா பாபா சிம்பிளா தான் போனாரு. எங்க போனாலும் அவரை பார்த்து எல்லாருக்கும் அட்ராக்ஷன் வந்தது, கவர்ச்சி வந்தது. அதனால பாபா வந்து எப்படி வெளி சென்டர்களுக்கு போனாரு, சேவை ஆரம்பிச்ச பிறகு அங்க போகும்போது கூட ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளோ கூட்டம் கூடிருமா அந்த நேரத்துல. அதனால பாபா வந்து மெசேஜ் கொடுக்காமலே போயிடுவாரு. ஏன்னா ஸ்டேஷன்ல வந்து அவ்வளோ கூட்டம் வந்துடுறாங்க எல்லாரும். இவங்க வந்து பகவானுடைய ரதம், நிமித்தமான ஆத்மா மனித குல நன்மைக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படியும் புரியாமது. இது ஒரு சன்னியாசி சாது, இவங்களுடைய மகாத்மா பிரம்மா குமாருடைய குரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதனால மெசேஜ் வந்து ராங் மெசேஜ் போயிடும்.
அதனால அப்புறம் சொல்றதை நிறுத்திட்டாரு, சொல்லாமலே பாபா போயிடுவாரு. அதனால பல நாட்களாக விரோதியா இருந்தவங்க பாபாவை பார்த்த உடனே அந்த விரோதத்தெல்லாம் மறக்கக்கூடிய நிலையில கூட ஆயிட்டாங்க. ஏன்னா பாபாவனுடைய உட்கார்றது, எந்திரிக்கிறது, ஒருத்தரை பார்க்கக்கூடிய விதம் அவ்வளோ நிறைந்த தன்மையில இருந்தது. லாஸ்ட்ல பாபாவை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, பாபா வந்து பறந்தது மாதிரி தெரியல, நடந்தது மாதிரி தெரியல, அவர் பறந்தது மாதிரி தெரிஞ்சது. பறந்துட்டு அவர் காலு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு. பாபாவனுடைய கையை பிடிச்சு பார்க்கும்போது எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சா, இந்த தாமரை பூ, ரோஜா பூவை பிடிச்சது மாதிரி, மல்லிகை பூவை கையில பிடிச்சது மாதிரி ஃபீல் ஆச்சா, ரொம்ப சாஃப்ட், இல்லை பஞ்சை பிடிச்சது மாதிரி. இப்போ அந்த ஸ்திதி முக்கியமான காரணம். அப்புறம் பர்சனாலிட்டி, தூய்மையினுடைய பர்சனாலிட்டி. அதனால பாபா இன்னைய முரளியில வந்து பிரம்மா பாபாவை நினைவு பண்ணாங்க. அது எப்படி பிரம்மா பாபாவனுடைய பர்சனாலிட்டி இருந்ததோ அதே போல குழந்தைகளை உங்களுடைய பர்சனாலிட்டியும் இருக்கணும். டபுள் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, இரட்டை வெளிநாட்டவர்கள். பாபாவுக்கு எல்லாரையும் பார்த்தாலும் ரொம்ப குஷி ஏற்படுது, சந்தோஷம் ஏற்படுது. எல்லாருமே அன்பினுடைய விமானத்துல, ஊக்கம் உற்சாகத்துல ரெக்கையை வச்சு பறந்து வந்துட்டாங்க பாபா வீட்டுக்கு, மதுபனுக்கு. மதுபன் வந்து என்ன பண்ணுது, நம்மளை ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆக்கிடுது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய தடவை மாதாசே பேசிக்கிறாங்க, பாபா தான் உட்கார வச்சு எங்களுக்கு சோறு போடுறாரு. இல்லைன்னா வீட்டில் போனா எங்க நமக்கு டைம் கிடைக்குது, நமக்கு யாரு சோறாக்கி போடுறா, நம்ம தான் சமையல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா மதுபன்ல ஒரு வேலை கிடையாது. மதுபன்ல வந்து ஞானம் கேட்கறதுக்கும் மாதாஸுக்கு டைம் கிடைக்குது. அப்புறம் பாபா பாலனையும் கொடுக்குறாரு அவங்களுக்கு. 3 நேரம் அவங்க உட்கார வச்சு பாபா ரொட்டி கொடுக்குறாரு மதுபன்ல. கூடவே ரிஃப்ரெஷ்மெண்ட்டும் இருக்குது. வேற நமக்கு வேலையும் இல்லைங்க. அவங்களுடைய ஞானம் யோகாவை பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். மனசா சேவை பண்ணுங்க, அனுபவத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க. மதுபன்ல நம்ம போகும்போது நமக்கு இப்போ நிறைய பாலனை கிடைக்குது. மதுபனுடைய அனுபவங்களை நினைச்சு பார்க்கும்போது கூட நமக்கு பாலனை ஏற்படுது. நம்ம மதுபன்லேருந்து போன பிறகு நம்ம என்னெல்லாம் அனுபவம் பண்ணமோ அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கூடவே நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னா அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் பாலனை ஏற்படுது. அதனால மதுபன் அப்படிங்கிறது ஒரு இடம் கிடையாது, அது ஒரு அனுபவம். அதனால அந்த அனுபவத்தை நம்ம கூடவே கூட்டிட்டு போறோம், எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீண்ட நாட்களுக்கு ஆத்மாவுக்குள்ள ஊக்கம் உற்சாகம் நிறைஞ்சிருக்கு. பாபா சொன்னாங்க, நிமித்த ஆத்மாக்கள் பாலனை பண்றாங்க அவங்க கூட. ஒருவேளை நிமித்த ஆத்மாக்கள் நமக்கு பாலனை பண்ணலை அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஞானமும் வேணும், ஸ்நேகமும் வேணும், அன்பும் வேணும். அதனாலதான் பாபா சொன்னாங்க, இது சங்கம் யுகத்துல மட்டும்தான் ஸ்ரீ பகவானுடைய அன்பு கிடைக்குது, எல்லா கஜானாவும் கிடைக்குது, பிராமணனுடைய ஃபேமிலியும் நமக்கு கிடைக்குது, அந்த பிராமண பரிவாரத்தினுடைய அன்பும் கிடைக்குது. அதனால நம்ம ஞானத்துக்கு வந்தாலும் கூட யார் நிமித்தமான ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய பாலனை, அவங்களுடைய அன்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஞானத்துல கண்டினியூ பண்ணவும் முடியாத நிலை கூட ஏற்பட்டிருக்கும். தாதிகளை கூட பாருங்க, எவ்வளவு தியாகம், தபஸ்யா, சேவை மூலமாக ஃபாரினுக்கு போய் எவ்வளோ அவங்க சகிச்சுக்கிட்டாங்க. சகிச்ச பிறகும் கூட ரொம்ப அன்பாக எல்லாருக்கும் பாலனை பண்ணாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஆனா இவங்க ஆத்மாவை பார்த்தாங்க. ஞானத்தின் மூலமாக அவங்கள அலங்காரம் பண்ணாங்க, அவங்களையும் தகுதியானவங்களா மாத்தினாங்க. அதுல நிறைய பேர் இப்போ முழு கண்ட்ரியும் பார்த்துட்டு இருக்காங்க, முழு அந்த கண்டத்தையும் கூட பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது கூட அனுபவங்களை அவங்க சொல்லும்போது, சார்லி பாய், அந்த கேன் பாய், அவங்களுக்கு பெரிய பெரிய முடியெல்லாம் வச்சுருந்தாங்க, நீளமாக தாடி மீசெல்லாம் பெருசாக இருந்தது. இவங்க வந்து தாதிகள் அதெல்லாம் பார்க்கல, அவங்க ஆத்மாவை பார்த்தாங்க, அன்பாக ஞானம் சொன்னாங்க, அவ்வளோ பாலனை பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முழு ஒரு கண்டத்தையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இன்சார்ஜாக இருக்காங்க. அப்போ நிமித்தமான ஆத்மாக்களுடைய பாலனையே ரொம்ப முக்கியம். அப்புறம் மதுபன் கூட நம்மளை பாலனை பண்ணுது, ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுது. அப்புறம் முக்கியமா பாபா சொன்னாங்க, ஃபாரின் குழந்தைங்க, டபுள் ஃபாரினர்ஸ் தான் பாபாவனுடைய ஒரு டைட்டில வந்து ப்ரூவ் பண்ணாங்க. விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற உலக நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு பரமாத்மாவுக்கு டைட்டில் இருக்கு. ஆனாலும் கூட எது வரைக்கும் ஃபாரின் குழந்தைங்கள்லாம் அங்கே ஜென்மம் எடுத்து அவங்க பாபா குழந்தைங்கள ஆகலையோ, பாபாவை சந்திக்க வரலையோ, அது வரைக்கும் பாபாவனுடைய அந்த டைட்டில் வந்து லிமிட்டடா தெரிஞ்சுது. லிமிட்டடு தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்போ ஃபாரின் குழந்தைங்கள்லாம் பாபா குழந்தைங்களாக ஆகி பாபாவை சந்திக்க வந்தாங்களோ அப்போ பாபாவுடைய அந்த டைட்டில் 100% ப்ரூஃப் ஆயிடுச்சு. जो भगवान के लिए कहते हैं कि वो कोई भारत कल्याणकारी नहीं है. பகவான் அப்படின்னா ஒரு பாரதத்துக்கு மட்டும் நன்மை செய்யக்கூடியவர் கிடையாது, உலகத்திற்கே நன்மை செய்பவர். பாரதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மட்டும் லேசப்பட்டவங்க கிடையாது. அவங்க மூளை முடுக்குல எல்லாம், சந்து பொந்துல எல்லா இடத்துலையும் போய் ஞானம் கொடுக்க எவ்வளோ முயற்சி பண்றாங்க.
கிராமமாக போய் சென்று ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதனால் ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய பேருடைய அதிர்ஷ்டத்தை எழுப்பி பாபாவினுடைய அந்த டைட்டில் விஸ்வ கல்யாணக்காரிங்கிற டைட்டில் வந்து ஓகே ஆக்கிட்டீங்க. அந்த மூல முடுக்குலெல்லாம் போய் பாபாவுடைய அறிமுகம் கொடுத்த காரணத்தினால இதெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் போன இடத்துல ஒருத்தர் வந்தால் கூட பரவாயில்ல, பாபா சொன்னாங்க ஒவ்வொரு தர்மத்துலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட பரவாயில்ல, வந்தவங்க சொல்லணும் மேரா பாபா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்போ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல, எனக்கு தெரியவே இல்லை, பரமாத்மா வந்துட்டு இந்த உலகத்தில் புது உலகத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு, இந்த காரியம் நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு, அதனால எல்லாருமே சேர்ந்து அந்த டைட்டிலை வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதனால எது வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கோ அதை வந்து இன்னும் முழுசாக்கணும். அது கூட இப்போ செய்யணும். ஏன்னா திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். அது வந்து 2009 விஷயம். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என்னெல்லாம் நடக்குதோ அப்போ எல்லாமே திடீர்னு நடக்குது. ஏன்னா எவ்வளோ வந்து டென்ஷனான சூழ்நிலை அமைஞ்சிருது. நம்ம இன்னைக்கு விரும்பினா கூட எந்த ஒரு கண்ட்ரிலையும் போய் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம சேவை போக முடியாது, சேவை பண்ணவும் முடியாது. அதனால பாபா சொன்னாங்க அந்த நேரத்தில் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கோ, எந்த நாடு, எந்த இடம், எந்த மூல முடுக்கெல்லாம் அந்த இடத்துலலாம் சேவை பண்ணணும், செய்ய பார்க்கலாம், அப்படி இருக்கக்கூடாது, இப்போவே செய்யணும் அப்படின்னாரு. அதனால பாபா வந்து மென்ஷன் பண்ணாங்க, இதுதான் மம்மாவுடைய ஸ்லோகனாக இருந்தது, இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை, என்ன செய்யணுமோ அது இப்போவே செய்யணும், நாளை என்பது இல்லை, இன்னைக்கே இப்பொழுதே. அதனால 2 பேரையும் பாபா நினைச்சிட்டே இருக்கிறாரு, நினைவு பண்ணுவார். சில நேரம் வந்து பாபா பிரம்மா பாபா, சில நேரம் மம்மா. அவர் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்டாக இருந்தார். அவருடைய என்ன தாரணை இருந்தது, அவருடைய என்ன டிசிப்ளின் இருந்தது, அதனால எக்ஸாம்பிள் அவங்கள யூஸ் பண்றாரு பாபா. எப்படி வந்து பிரம்மா பாபா செஞ்சாரு, எப்படி வந்து மம்மா செஞ்சாங்க, அதே போல நீங்களும் செய்யணும். விசேஷமா பாபா சொன்னாங்க, பாபாவுக்கு ரொம்ப விருப்பம் ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்தணும். இப்ப பாபாவனுடைய ஆசை என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக அவங்க பாபா தான் தெரியணும், அவங்க முகத்துல பாபாவனுடைய சாட்சாத்காரம் ஏற்படணும். அதனால பாபா நிறைய தடவை சொல்லுவாங்க, நீங்க வந்து சாட்சாத்காரத்தினுடைய ஆசை வைக்காம சாட்சாத்காரத்தினுடைய மூர்த்தியாக நீங்களே மாறிடுங்க. உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கணும்னு ஆசை ரெண்டாவது விஷயம், நீங்களே அப்படியே ஆயிருங்க சாட்சாத்காரம் கொடுக்குறவங்க. அப்புறம் டிசிப்ளினுக்காக பாபா வந்து ஒழுக்கத்துக்காக சொன்னாங்க, டெய்லி அவங்கவுங்க சார்ட் வைங்க, ராத்திரி சார்ட் கொடுக்கணும் பாபாவுக்கு. ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அது பாபாவுக்கு சொல்லிடுங்க. நீங்க பாபாவுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா பாபா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்க செஞ்ச தப்பும் கரெக்ட் ஆயிரும், செக் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருவீங்க. அப்புறம் 2வது பாபா சொன்னாங்க, நீங்க தர்மராஜ்புரிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிலர் வந்து தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதுவே நேச்சுரல் ஆயிருது, அப்படியே தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதனால டெய்லி ராத்திரி அந்தர்முகியாகி உண்மையான மனசோட கரெக்டா சத்தியத்தன்மையோட உங்களுடைய தவறுகளை நீங்க செக் பண்ணுங்க, பாபாவிட்ட அதை சொல்லிருங்க. மனசுல அந்த சுமையை இறக்கி லேசாகிருங்க, பாபாவோட அந்த சக்தி எடுத்து அதை மாத்திருங்க. அப்புறம் நினைவின் மூலமாக அந்த விகர்மங்களை விநாசம் பண்ணணும். குறைந்ததிலும் குறைஞ்சது வந்து நம்ம தர்மராஜ்புரியை கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தன்னைத்தானே சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகிறதுக்கான தகுதியானவங்களா நம்மளை மாத்திக்கணும். அப்ப குறைஞ்சது இதுக்கான முயற்சியாவது பண்ணணும் இல்லையா? விகர்மத்தை விநாசம் பண்ணணும், யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, புது விகர்மமும் நம்ம பண்ணிடக்கூடாது. அப்பொழுது தானே நம்ம முகம் மற்றும் நடத்தையில இருக்கக்கூடிய விஷயம் தானே தெரியணும். நம்மளுடைய நெற்றி வந்து அப்படி பிரகாசமா ஜொலிக்கக்கூடியதா இருக்கணும், கண்கள் ஆன்மீக நிறைஞ்சதா இருக்கணும், முகத்துல மலர்ச்சி இருக்கணும், நடத்தையில தெய்வீகத்தன்மை மற்றும் தூய்மை இருக்கணும். பார்த்ததுமே அது சேவை ஆயிடணும். மற்றவங்க பார்க்குறாங்க நம்மளை அப்படின்னா அதுவே ஒரு சேவை. பேசுறாங்க வார்த்தைகளை நம்ம வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை, நம்மளை பார்த்த உடனேயே அது சேவையாக மாறிடும். உங்களை பார்த்தேன், அப்புறம் உங்க கூட உட்கார்ந்தேன் பக்கத்துல, ரொம்ப நல்லா சூப்பராக, எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஒரு நிம்மதி கிடைச்சிது மனசுக்கு. வலி இல்லாம தவிச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு வலி கிடைச்சிச்சு. அதனால பாபா இந்த விஷயத்துல ரொம்ப இன்னைக்கு இசாரா கொடுத்தாரு. அப்புறம் 2 முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. அந்த 2 வார்த்தை என்ன அப்படின்னா, கெஸ்ட் ஹவுஸ், கெட் அவுட். இந்த உலகம் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ், விருந்தினர் மாளிகை. இது நம்ம வீடு கிடையாது. நம்ம வீடு அது பரந்தாமம். அதனால உள்ளுக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள உறுதி வந்துடணும், நம்ம இப்ப வீட்டுக்கு போகணும். வீட்டினுடைய அந்த காட்சிகள் நம்ம மனசுக்குள்ள கண்ணில் தெரியணும், மனக்கண்ணில் பரந்தாமத்தினுடைய அருகாமை நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இதோ நம்ம போய் சேர போறோம் அப்படிங்கிற மாதிரி
பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வந்துடணும். பழைய உலகத்தின் மேல வைராக்கியம் இருக்குல்ல, அது எப்படி வரக்கூடாது? துக்கத்தினால வரக்கூடாது. துக்கம் வந்துருச்சு, உடனே எனக்கு வைராக்கியம் வந்துருச்சு, இந்த உலகமே வேண்டாம். அப்புறம் டைம் வந்துருச்சு, சரி என்ன பண்ண, யுத்தம் நடக்குது, உலகம் அழிய போகுது, சரி போவோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம புரிதலோட இந்த உலகத்தின் மீது வைராக்கியம் வரணும். புரிஞ்சுதா? ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம், உலகம் எங்க பார்த்தாலும் ஒரே இடியா இருக்கு எனக்கு சுத்தி சுத்தி, அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போனப்பா, அப்படி ஒரு வைராக்கியம். ஆனா பாபா நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு, அது உண்மையான வைராக்கியம் கிடையாது, அது சுடுகாட்டு வைராக்கியம் மாதிரி. சரி, நீ சுடுகாட்டு வைராக்கியம் வந்துருச்சு, டெம்பரரியா இருந்தா கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்த பிறகு கூட நீங்க அந்த வைராக்கியத்தை புரிதலோட அதை கண்டினியூ பண்ணணும். நமக்கு புரிதல் இருக்கணும், இது பழைய உலகம், இங்க எல்லாமே டெம்பரரி தான். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு பொருள், எந்த ஒரு ஏரியா நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடாது தன் பக்கம். பாபா கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாது நம்மளை. பாபாவினுடைய நினைவில் இருக்கிறது போல இது அது தன்னுடைய நினைவை கொடுக்கறதுக்காக நம்மளை இழுக்கக்கூடியதாக மாறிடக்கூடாது. உள்ளுக்குள்ள எல்லா கஜானாவிலையும் நிறைஞ்சிருக்கணும் நான் ஆத்மா, கூடவே பரமாத்மாவுடைய அன்புலையும் நிறைஞ்சிருக்கணும். அப்ப பழைய உலகம் நம்ம அதன் பக்கம் இழுக்காது. இந்த மாதிரி புரிதலோட இந்த உலகத்துல இருந்து வைராக்கியம் வரணும். சமயப்படி எல்லாருக்குமே வைராக்கியம் வரும், ஆனா பாபா சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல நம்ம புருஷார்த்தம் பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஏன்னா நம்ம என்னெல்லாம் ஆதாரங்கள் வச்சிருக்கோமோ, இந்த எல்லா ஆதாரங்களும் உடைபடும் போது தானாகவே வைராக்கியம் வந்துடும். இப்ப எல்லா உதவி செய்யக்கூடிய நமக்கு துணையாக இருக்கக்கூடிய எல்லாமே உடைந்து போகும்போது ஒரே ஒரு துணைவர் பரமாத்மாவுடைய நினைவு தானாகவே வரும். ஆனா அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பாருங்க, முதல்ல ஆத்மாவுக்குள்ள ரொம்ப சக்தி இருந்தது. ஏன்னா முதல்ல நம்ம பார்த்துருக்கோம், பழைய காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது, எந்த ஒரு அந்த வசதிகள் எல்லாம் கிடையாது. ஆனா ஆத்மா ரொம்ப சக்திசாலியா இருந்தது. பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது கூட அந்த டைம்ல இருந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு கவலை கலக்கம் அதிகமா அவங்க பாதிக்கப்படலை. பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுது, பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போனாங்க, அவங்க வீடு போயிடுச்சு, புதுசா ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அங்க வீடு உருவாக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க மனசு கலைஞ்சு போகாம அதுலயும் எதிர்த்து நின்னாங்க, வாழ்ந்து காட்டினாங்க, நிலை பெற்றாங்க. அதுக்காக அப்படி இல்லை டிப்ரெஷன்ல போயிட்டாங்க எத்தனை பேரும், அப்படி இல்லை, 1-2 பேருக்கும் ஆயிருக்கலாம். ஆனா மேக்சிமம் எல்லாரும் வாழ பழகிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அந்த டைம்ல ஆத்மா அவ்வளவு சக்தி இருந்தது. பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட தாங்கிக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி பெற்றதாக இருந்தது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வந்தது. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கிறது வரைக்கும் நானும் கரெக்டா இருப்பேன். ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நானும் கொஞ்சம் குழப்பத்துல வந்துட்டேன். சரி, அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை வந்தது, அது போயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். இப்ப பிரச்சனை வந்தது, அப்ப மேல கீழே ஆச்சு, பிரச்சனை போச்சு, நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா இன்றைய காலத்துல அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் நிறைய பேர் அவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்காங்க, மென்டல் பேஷண்டா இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, அவ்வளோ சாதனங்கள் இருக்குது, அவ்வளோ வசதிகள் இருக்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது. நிறைய விகாரங்களுடைய வசமாயிருக்காங்க. ஏன்னா வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களுடைய ஓட்டங்கள் நிறைய இருக்கு. அவங்கள சிந்தனையே வீணானது தான், வேஸ்ட் தாட்ஸ் தான் போயிட்டு இருக்கு மேக்சிமம். எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு நன்றி உணர்வே இல்லை. ஒரே கம்ப்ளைண்ட், ஒரே பழி போடுறது, போட்டி, பொறாமை, ஒப்பிட்டு பார்க்கறது, கம்பேர் பண்றது, இதுதான் போயிட்டு இருக்கு அதிகமா. அந்த மாதிரி விகாரத்துல ஒன்றிணைந்து பிணைஞ்சு போயிருக்காங்க. வெளியில உள்ள விஷயத்த அவங்க பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. வெளியில சாதனங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள துக்கமே துக்கம், குழப்பமே குழப்பம். வேற ஒரு உலகத்துல இருக்காங்க, அவங்க இந்த உலகத்துல இல்லை. துக்கத்தினுடைய உலகத்திலே வாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேரம். அப்ப ஆத்மா ஏற்கனவே பதித்தமாக இருக்குது. அப்ப எவ்வளவு பலவீனம் ஆயிடுச்சு, அப்ப எவ்வளவு வீக் ஆயிடுச்சு பாருங்க. அதனால பாபா சொல்றாங்க, கடைசி நேரத்துல வைராக்கியம் வந்தாலும் கூட நீங்க எப்படி முயற்சி பண்ணுவீங்க? முயற்சி பண்றதுக்கு டைம் இருக்காது. அதனால இப்பவே புருஷார்த்தம் பண்ணுங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது கெஸ்ட் ஹவுஸ். இந்த உலகம் மாயாவுக்கு கெட் அவுட் பண்ணிருங்க. சின்ன சின்ன விஷயங்களை சின்னதாவே இருக்க விட்டுருங்க, நீங்க அதை பெருசுப்படுத்தாதுங்க. அப்போ புயல் புயலா தெரியாது, உங்களுக்கு ஒரு பரிசா தெரியும். அப்புறம் உங்களுக்கு விக்னங்கள் தான் இருக்கும், ஆனாலும் அது உங்களுக்கு விக்னமா தெரியாத ஒரு விளையாட்டா தெரியும். அது பேப்பர் டைகரா தெரியும், மிக்கி மவுஸா தெரியும். சரி, கெட் அவுட் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு புயலா தெரியாது, அது முன்னேறி போறதுக்கான ஒரு சாதனமாக தெரியும். விக்னங்கள், தடைகள், பிரச்சனைகள். அப்புறம் 2 வார்த்தை பாபா சொன்னாங்க, கிஃப்ட், அப்புறம் லிஃப்ட்.
அது வந்து பெரிய பிரச்சனை தான். ஆனாலும் அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. அது ஒரு கிஃப்டா தெரியும், பரிசா தெரியும். இல்லைன்னா அது லிப்டா தெரியும். ஏன் வந்து உங்களுக்கு கிஃப்டா தெரியுது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் வந்து உங்களை ஒரு லிப்டாக மேலே தூக்கிட்டு போயிடும். உங்களை முன்னேற்றத்துக்கான ஒரு சாதனமாக ஆயிரும். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பிரச்சனை எப்போ வந்ததோ அப்போ வந்து கஷ்டமா இருந்தது. ஆனால் இப்போ அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது அது என்ன எவ்வளோ வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு நிலைக்கு என்ன கொண்டு வந்துருச்சு. அது வரல அப்படின்னா நான் ஆதாரங்களை பிடிச்சிட்டு இருந்திருப்பேன். அந்த பிரச்சனைகள் வந்த காரணத்தினால இப்போ ஆதாரமாக ஆயிட்டேன். ஒரே ஒரு பாபாவை ஆதாரமாக வச்சுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இப்போ வந்து இப்போதைக்கு சூழ்நிலையில் எனக்கு பாபாவை தவிர வேற எந்த பக்கமும் எந்த ஒரு பற்றும் கிடையாது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் வரும். ஆனால் உங்களுக்கு அது பிரச்சனையா தெரியாது. அது ஒரு ஒரு பரிசா தெரியும், கூடவே லிப்டா தெரியும். அதனால பாபா நிறைய தடவை சொல்றாங்க, திடமா இருங்க குழந்தைங்களே, உறுதியாக இருங்க, நிலைச்சிருங்க. அந்த உறுதித்தன்மை, திடத்தன்மையினுடைய சாவி இருக்கு, அதை மறந்துடாதுங்க. அடுத்தது 3 வார்த்தை பாபா சொன்னாங்க. ஒன்று வந்து கவலையற்ற தன்மை, நிச்சிந்த். அப்புறம் இன்னொன்று ஊக்கம் உற்சாகம், இன்னொன்று நிச்சயம், தைரியம், ஊக்கம் உற்சாகம். 3 நிச்சயம், நம்பிக்கை அப்படிங்கிறதுல பாபா மேல நம்பிக்கை, பாபா மேல ஃபர்ஸ்ட் நிச்சயம். இப்போ நான் பலவீனமாக இருந்தா கூட ஓகே, பலவீனமானவன் தானா, ஆனா நான் யார் கையை பிடிச்சிருக்கிறேன்? சக்திசாலியானவருடைய கையை பிடிச்சிட்டேன்ல. அப்ப பாபா விட்டுட்டு போவாரா? அவர் கூட்டிட்டு போயிடுவாரு, விட மாட்டாரு. குழந்தை பலவீனமா இருக்காங்க, அம்மா அப்பா சக்திசாலியா இருக்காங்க, என்ன பண்றாங்க? மடியில தூக்கி வச்சுக்கிறாங்க, தோள்கள்ல தூக்கி வச்சுக்கிறாங்க. குழந்தை வந்து அவருடைய கையை விட்டுட்டா என்ன ஆயிரும்? கீழே விழுந்துரும். அதனால முதல்ல நிச்சயம் வேணும், தன் மேல நிச்சயம் வேணும், பாபா மேல நிச்சயம் வேணும், இந்த நேரத்தின் மீது நிச்சயம் வேணும். அப்புறம் 2வது வந்து தைரியம். தைரியத்தினுடைய ஒரு ஸ்டெப்பு நம்மளுது அப்படின்னா 1000 மடங்கு பாபாவுடைய உதவி. அப்புறம் 3வது ஊக்கம் உற்சாகம். பாபா சொல்றாங்க, ஒரு பொழுதும் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, சதா ஊக்கம் உற்சாகத்துல இருங்க. ஊக்கம் உற்சாகத்தினுடைய ரெக்கைகள் இருக்குது அப்படின்னா அப்ப வெற்றி உங்களுக்கு பிறப்புரிமை. அதனால பாபா ஊக்கம் உற்சாகம் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க இப்ப மாயாவை கெட் அவுட் பண்ணிருங்க, கெட் அவுட் சொல்லிருங்க மாயாவை. அப்புறம் பல விதமான 5 கண்டங்கள்ல இருந்தும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே தனித்தனியா நிற்க வச்சாங்க லைனா. சாரமாக 4 வார்த்தை வந்து பாபா சொன்னாங்க. பாபா வந்து கிஃப்ட் கொடுப்பாரு. எந்த கண்டம் இல்லை எந்த நாடு முதல்ல நிர்விக்ன நிலை அடையுதோ, தடைகள் இல்லாத நிலை, அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னாரு பாபா. எவரடி ஆகணும்? மாயா ஜீத் ஆகணும், ஸ்னேகி மற்றும் சகயோகியாக ஆகுங்க, அன்பான மற்றும் உதவியாளர் ஆகுங்க. நிர்விக்னம்னு அர்த்தம் அப்படி கிடையாது, விக்னமே வராது அப்படின்னு கிடையாது. வரும் பிரச்சனை, ஆனாலும் அதனுடைய பிரபாவத்துல வந்துடக்கூடாது, ஆடாத அசையாத நிலையில நிலைச்சிருக்கணும். அப்புறம் எவர் ரெடி, அப்புறம் மாயா ஜீத். கடைசி வரைக்கும் 5 விகாரத்தினுடைய உலகம் தான் இருக்க போகுது. ஆனா அந்த விகாரத்துல நம்ம வசமாக கூடாது. நம்ம விகாரங்களுக்கு அடிமையானவங்க கிடையாது, நம்ம அதிகாரி ஆத்மாக்கள். அப்புறம் நம்மளுடைய குழு, பிராமண பரிவாரமாகட்டும், வெளியே ஆகட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு மற்றும் உதவி, ஒத்துழைப்பு. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி. அதனால ஃபேமிலிக்குள்ள அன்பு இருக்கணும், ஒத்துழைப்பு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். ஒருத்தர் சொன்னாங்க, இன்னொருத்தர் கேட்டாங்க அப்படின்னா ஹார்மனி, ஒற்றுமை, நல்லிணக்கம். அதனால பாபா அந்த மாதிரி சொன்னாங்க, நிர்விக்னமாக மாத்துங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பாபா சேவைக்காக நிறைய சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சேவை ஓகே, அது நடந்துரும், அது எப்பவுமே கல்பத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தோ அதே போல நடந்துடும். ஆனா இப்ப நீங்க ஸ்திதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸ்திதி பக்கம் பாபா வந்து அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா சேவை அதிகமாக நிறைய ஸ்திதி மறந்துடுறாங்க, ஸ்திதியில கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காக. அதனால பாபா சென்டர் வந்து யாருடைய சென்டர் நிர்விக்னமாக இருக்குதோ அவங்களுக்கு பாபா பிரைஸ் கொடுப்பாரு. பாபா முதல்ல சொன்னாங்க ஒருத்தருக்கு பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் 3 பேருக்கு பரிசு கொடுப்பேன்னாரு. அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க டேட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, எவ்வளவு நாளைக்குள்ள நான் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னா, அது அக்டோபர் முரளியா இருந்ததுனால பாபா நாங்க பிப்ரவரிக்குள்ள ஓகே ஆயிடுவோம், நாங்க வந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள ட்ரை பண்ணுவோம், நிர்விக்னமாக மாயா ஜீத், எவரடி, ஸ்னேகி மற்றும் சகயோகி மற்றும் அவ்வளவுதான். அப்புறம் இதை பத்தி தான் நிறைய போயிட்டே இருந்தது இந்தியாவுடைய முரளி. இந்த விஷயத்தை பத்தி பாபா நிறைய சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த டைம்ல. இந்தியா குரூப்பா இருந்தாலும் சரி, பாரதத்தினுடைய குரூப்பா இருந்தாலும் சரி, ஃபாரினர்ஸினுடைய குரூப்பா இருந்தாலும் சரி, பாபா ஒவ்வொரு முரளியிலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, உங்க சென்டரை நிர்விக்னமாக்குங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நிர்விக்னமானவங்களா மாத்துங்க, உங்க வீட்டை நிர்விக்னமா மாத்துங்க, இது நிர்விக்னமான சென்டர் அப்படின்னு போர்டு கூட வைக்க சொன்னாரு. நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்.
அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த ஓராக்குள்ள யார் வராங்களோ வந்தோடனே அதுவே ஒரு சேவை ஆயிடணும். முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக கூட சேவை நடந்துடணும். ஏன் அப்படின்னா முதல்ல சேவையில் இறங்கினாங்களா தாதிகள், அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆத்மாக்களாக இருந்தாங்க. 14 வருஷம் ட்ரெயின்டு ஆத்மாக்கள். அவங்க அந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள தாரணை இருந்தது. அவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பிரபாவத்தில் வரமாட்டாங்க, மாட்டிக்க முடியாது, பந்தனத்தில் வரமாட்டாங்க. எதுலையும் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருந்தாங்க, சேவை பண்ணாங்க. ஆனால் எதுலையும் அவங்க மாட்டல. அந்த சேவையினுடைய தங்கச் சங்கிலியில கூட அவங்க மாட்டிக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்திதியினுடைய அட்டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு, சேவை அதிகமாயிடுச்சு. சேவையின் மூலமாக நிறைய பிராப்திகள் கிடைக்கும். ஒருவேளை நம்ம காலியாக இருக்கோம் அப்படின்னா அதன் மேலே அட்ராக்ட் ஆயிரும். அதனால தான் பாபா லாஸ்ட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சேவை வந்து அது தானாகவே நடக்கும். சேவை ஏற்கனவே அங்கே செய்யப்பட்டாச்சு. சேவையை செய்யக்கூடியவர் யார்? பரமாத்மா பாபா. நீங்கள் வெறும் நிமித்தம் தான். அதனால உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாபா சேவையை முடிச்சு செஞ்சுருவார். அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் தான் செய்விக்கக்கூடியவர். ஆனால் உங்களை நீங்கள் நிர்விக்னமாக மாற்றுங்க. உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் மாயாயை வென்றவர்களாக மாற்றுங்க, மாயா ஜீத்தாக்குங்க. அப்புறம் பாபா தாதிகளை பற்றி சந்திக்கும் போது தாதிகளை பற்றி சொன்னாங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. ஒன்று சேர்ந்து நீங்கள் காரியம் செய்யும் போது எல்லாரும் அவங்களுடைய ஒற்றுமையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஜானகி தாதி சொன்னாங்க, குல்ஷார் தாதி ரொம்ப நல்லா பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க ரதம். பாபா சொன்னாங்க, எல்லா தாதிகள் மீதும் பாபாவுக்குனுடைய விசேஷமான அன்பு இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கறது தெரியாது, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுடைய எண்ணங்கள் ஒற்றுமையோடு பிணைக்கப்பட்டிருக்குது. ஒரே கட்டில் எல்லாருமே தனித்தனியான இது உள்ளவங்க தான், ஆனாலும் வேற வேற எண்ணங்கள் கருத்துக்கள் உடையவங்க கூட ஒரே வழியில போறாங்க. அப்படிங்கிற போது அதுதான் ஸ்ரீமத். அந்த ஒரு விஷயம்தான் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஒரு ஸ்ரீமத்துல நடக்கக்கூடிய விஷயம். தாதிகளுடைய அந்த பேச்சுவார்த்தை கூட நமக்கு சோல் கான்சியஸ் அவ்வளோ நிறைஞ்சிருந்தது, நம்ம பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்குள்ள சிட் சேட் பண்ணிக்கிட்டா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாலும் சரி, அவங்களுக்குள்ள உரையாடல் பண்ணாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறது ஆகட்டும், பாபா அவங்க மூலமாக பிரத்யட்சமானார். அப்போ அதனால எவ்வளோக்குள்ள நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்களோ அந்த ஒற்றுமை கூட பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக மாறும். அதனால ரொம்ப சிம்பிளான முரளியாக இருந்தது. முக்கியமாக பாபா சொன்னது வந்து, உங்களின் முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக பாபாவை சாட்சாத்காரம் செய்ய வைக்கணும். மாயாவை வந்து கெட் அவுட் பண்ணுங்க, கெட் அவுட் சொல்லிடுங்க. இந்த உலகத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கெஸ்ட் ஹவுஸில் இருந்துட்டு இருக்கிறோம், விருந்தினர் மாளிகையில் இருந்துட்டு இருக்கிறோம். அதனால என்னெல்லாம் நமக்கு பெண்டிங் இருக்கோ அதை இப்போவே செஞ்சுருங்க. திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்குமோ அது எல்லாமே திடீர்னு தான் நடக்கும், சொல்லிட்டு நடக்காது. லாம் செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணுமோ அது இப்போவே செய்யணும். நம்ம கையில் இப்போ எவ்வளோ டைம் இருக்குதோ, இப்போ நம்ம நினச்சா கூட இந்த நேரத்தில் கூட நல்ல முயற்சி செய்யணும், புருஷார்த்தம் செய்யணும், உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ பாபாவுடைய உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம முன்னேறி எல்லா கஜானாக்களையும் நிறைஞ்சு